அன்பானவர்களே, இன்றைய சிந்தனை இறைவனின் அற்புதமான பராமரிப்பை பற்றியது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் பல சூழ்நிலைகளை கடந்திருக்கலாம். ஆனால் இறைவனின் மாறாத உண்மைத்தன்மை என்றும் நம்மை தாங்குவதாக இருக்கிறது. திருவிவிலியத்தில் சங்கீதம் 37:25 இவ்விதமாக கூறுகிறது: நான் இளைஞனாயிருந்தேன், முதிர்வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுவதும் கடவுள் காட்டும் பேரன்பிற்கு ஒரு வலிமையான சான்றாகும். நாம் நீதியின் பாதையில் நடக்கும்போது இறைவனின் பாதுகாப்பு எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கும் என்பதையும், அவருடைய பராமரிப்பு நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் குறையின்றி கிடைக்கும் என்பதையும் இது நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடமாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். ஜெபம். பரலோக பிதாவே, தலைமுறை தலைமுறையாக தொடரும் உம்முடைய மாறாத உண்மைத்தன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பராமரிப்பின் மேல் முழு நம்பிக்கை வைக்கவும், உம்முடைய நீதியில் எப்போதும் நிலைத்திருக்கவும் எனக்கு உதவி செய்யும். நீர் என்னையோ அல்லது என் பிள்ளைகளையோ ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்கிற நிச்சயத்தோடு உம்மை துதிக்கிறேன். ஆமேன்.